அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக சேலம் அடுத்த கெங்கவல்லி வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கர் வழங்கிட கேட்கலாம். சங்கர், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள தம்மம்பட்டி செல்வ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மஞ்சிலா. இவர் நீரோடை ஆக்கிரமிப்பு குறித்து நீதிமன்றத்துல இவர் சாதகமா தீர்ப்பு வாங்கிட்டு வராரு. இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுக்குறேன்னு சொல்லி கெங்கவல்லி தாசில்தார் பாலகிருஷ்ணனிடம் பல முறை நேரில் சென்று முறையிட்டு இருக்கிறார். அவர் இதற்கு சரியான கவனித்தால் மட்டுமே இதை நான் செய்து கொடுப்பேன் என்ற கூறியின் பேரில் 5 லட்சம் ரூபாய் அவர் கேட்டதாகவும் அதற்கு முன்பணமாக 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். உடனடியாக மஞ்சுளா லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் டிஜிபி சுபாஷினி தலைமையிலான போலீசார் அங்கு ரசாயனம் தடவிய ரூ. 10,000 நோட்டை கொடுத்து அனுப்பியுள்ளனர். அப்பொழுது அவர் தாசில்தாரிடம் கொண்டு நேரில் கொடுக்கும் பொழுது மாறுவேடத்தில் இருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். 10,000 அட்வான்ஸாக முன்பணம் லஞ்சமாக வாங்கிய தாசில்தார் தற்பொழுது போலீஸ் வளையத்தில் சிக்கி தொடர்ந்து விசாரணை அவரிடம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.